ஏன்னா நம்ம கூட வாழ்ந்துட்டு வர ஒரு உயிரினத்தை ஒரே நாளில் நம்ம கொண்டு போய் அழிச்சிடுறதும் தட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் போகிறதே வந்து சொசைட்டலாகவும் ஒரு ரொம்ப தப்பு. இன்னைக்கு எல்லா நாயும் நீ அழிச்சிடணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுக்குள்ள கருணை கொலை பண்ண ஆரம்பிப்போம். அது வந்து இன்னைக்கு வராது. ஒரு 30-40 வருஷம் கழிச்சு, 50 வருஷம், 100 வருஷம் கழிச்சு அப்படி பல உயிரினங்கள் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சிங்களோ சிட்டுக்குருவியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினமாக அதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. பட் அதனால வர பாதிப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாய்க்கடியால் வர வலி ஆகட்டும், இறப்புகள் ஆகட்டும், அதனால் வர மேடம் சொன்ன மாதிரி திரும்ப அந்த தெருவுக்குள்ளே என்னால் போக முடியலன்ற எமோஷ்னல் ட்ராமா ஆகட்டும், இதுவும் வந்து ஒரு பக்கம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு அந்த நாய்களை எந்த மாதிரியான இடத்துல கொண்டு போய் விடணும், அதை எப்படி பண்ணணும். சார் சொல்கிற மாதிரி இன்னொரு உண்மையான நல்ல பாயிண்ட், ஒரு நாயோட இது வந்து இறப்பும் கருத்தருவும் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து அந்த நாயை கொண்டு போயிட்டு கருத்தடை பண்ணிட்டு அதோட விட்டுட்டுனா அதோட வாழ்க்கையோட அதுக்கு வேற இது இல்லையே. நம்ம வந்து படித்தோம், வேலை செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு மனிதனுக்குன்னு ஒரு இது இருக்குது. பட் ஒரு விலங்கோட இது வந்து உணவும் இதுவும் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதும் வந்து ஒரு இன்ஹியூமன் ஸ்டே. ஸோ அந்த நாயை எப்படி பாதுகாப்பாக அதுக்கான ஸ்பேஸை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து ஒரு கமிட்டியாக போட்டு கவர்மெண்ட்லேருந்து இன்னும் இப்போ பண்ணதில் இன்னும் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைன்றதால தான் இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கிறது. ஸோ அதற்கான அத்தாரிட்டிஸ் இன்னும் முன் வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்குது. ஏன்னா நான் ஹெல்த் செக்டாரில் இருக்கிறதால நாய்க்கடி வந்துட்டால் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றது கவர்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்குது. அதை வந்து குறை சொல்கிற மாதிரி, ஏன்னா நீங்கள் சார் சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. நீங்கள் மேடம் கேளுங்க, ஜிஹெச்சில் போயிட்டு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, ஒரு பைசா செலவாச்சா? இல்லை. போயிட்டு ஊசி இல்லை, கவர்மெண்ட் தானே அது, போயிட்டு ஒரு செலவாச்சா? இல்லை. போயிட்டு திரும்ப வாங்க, ஊசி இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து அதை சரி பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடில் இப்போ வந்து என்னென்னா பிரச்சனையே சரியாயிடுச்சு. இப்போ பிரச்சனைக்கான காரணத்தை சரி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை அந்தந்த அத்தாரிட்டிஸ் இன்னும் முன் வந்து இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணணும். சார் சொல்கிற மாதிரி அர்பனைசேஷன் வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. முன்னாடி வந்து நமக்கு தோட்டத்துலேயும் வீடுலேயும் இருந்த நாய்கள் வந்து இன்றைக்கி அர்பனைசேஷன் வந்ததால் ரோட்டில் இருக்க நம்மளுக்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். டிராஃபிக்கில் போயிட்டு வர சவுண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இதனால் வர ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு 5 விலங்குக்கு அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஹாபிடேட்டை ப்ராப்பராக ரெடி பண்ணி அங்கே கொண்டு போய் விடுற மாதிரியான வேலைகளை தான் செய்ய ஆரம்பிக்கிறதா